அபவுட் திஸ் கேர்ஃபுல்லி. அந்த வெர்ஷன் கிட்ட இப்போ இருக்க இந்த வெர்ஷன் கிட்ட இருக்க எமோஷனல் மெச்சூரிட்டி ஆகட்டும், இல்ல ஒரு பொறுமை, இல்ல யோசிக்கிற அறிவு எதுவுமே இருந்திருக்காது. பிகாஸ் இந்த அளவுக்கு மூளை வளர்ச்சி எனக்கு நம்ம அடி வாங்கி இப்ப நம்ம ஒரு வெர்ஷன் ஆகி இருக்கோம். அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நீங்க அட்டாக் பண்றதுல யூஸ்லெஸ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். செல்ஃப் அவேரா இருந்து அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி தான் நான் இப்ப இந்த வெர்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சு பி ஹாப்பி, பி கிளாட் தட் வி ஹேவ் grown to a better version. சோ அதனாலதான் இப்ப நம்ம பெட்டரா இருக்கறனால தான் நம்மளோட ஓல்டு வெர்ஷனை பார்க்கும்போது cringe you அப்படி இருக்கு. அண்ட் honestly most of the people are trying to survive emotionally. அவங்களுக்குள்ள என்னென்ன பெயின் இருக்கோ அதெல்லாம் தெரியாது. ஒருத்தவங்க கிட்ட 5 நிமிஷம் உட்காந்து பேசினாதான் தெரியும். 5 நிமிஷம் கூட இல்ல, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து நீங்க அவங்க கதையை கேட்டதான் அவங்க அப்பதான் ஓப்பன் அப் ஆகி எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, என் லைஃப்ல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ எல்லாருக்கும் வீட்டுக்கு வாசப்படி மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, அவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அவங்களுக்குள்ள என்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது அவங்கள தவிர. நம்ம ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு தெரியாம நாமளும் போய் அவங்க கிட்ட ஆஷா பிஹேவ் பண்ணிட்டு அவங்களோட பேட் பேஜஸ்ல நாமளும் ஒரு எதுக்கு. சோ பி கைண்ட் டு எவ்ரி ஒன். ஹியூமன் எமோஷன்ஸ் சோசியல் மீடியா எப்படி ஆக்கிடுச்சுன்னா, நீ யாரையோ ஒருத்தர் மிஸ் பண்ணி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறியா, என்ன இருந்தது இதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்க, நீ ஏதோ ஒரு டீப்பா போய் கேர் பண்ணணும்னு நினைக்கிற, அதுவும் கிரிஞ்சு. நீ பாசமா 4 வார்த்தை பேசுற, அதுவுமே கிரிஞ்சு. நீ ட்ரை பண்ணிட்டே இருக்க சோசியல் மீடியால உட்காந்துட்டு நீ ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அதுவும் கிரிஞ்சு. ஒண்ணும் பயப்படாதீங்க, கிரிஞ்சு வேற ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலி we are normal human being. சோ ஹியூமன் பீயிங்கோட பாயிண்ட் என்ன, எமோஷனலா இருக்கிறது. நம்ம ஒன்னும் ரோபோட் கிடையாது இல்லையா. நம்ம எமோஷனா வெளிப்படுத்தினாவே கிரிஞ்சு. உங்களுக்கு அவார்டே தரலாங்க. அவன் கிடைக்கிறான், இது நல்லா இருக்கு. லைக் ஏதோ ஒண்ணு சும்மா ட்ரெண்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்கன்னா அதை அப்படியே பிடிச்சிக்க வேண்டிய. நீ உங்ககிட்ட எமோஷன் இல்லைனாவே நீ என்ன ரோபோட்டான்னு கேட்கற காலம் போய் இப்ப நீ உங்ககிட்ட எமோஷன் இல்லைனாதான் நீ ஹியூமன் பீயிங். நீ எமோஷனை வெளிப்படுத்தினா அது கிரிஞ்ச் அப்படின்னு நேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கும் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. வல்னரபிலிட்டியா இருந்தாவே இப்ப எம்பாரசிங்கா இருக்க மாதிரிதான் இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்து பழகி போன நமக்கு நம்மளோட யங்கர் செல்ஃபை பார்க்கற போது அங்க ஒரு ஹியூமன் பீயிங் தெரியாது, அங்க ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் தெரியும். நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா